மீன் குழம்பு வைப்பது எப்படி? குளத்து மீன் குழம்பு வைப்பது எப்படி? இப்போ வந்து அடுப்பில் குழம்பு சட்டி, அதாவது இது வந்து மண் சட்டி. இந்த மண் சட்டியில் வைத்தோம்னா குழம்பு நல்லா, மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மண் சட்டியில் வைக்கிறோம். அடுப்பில் மண் சட்டியை வச்சு சூடாயிருச்சு. சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நறுக்கி ரெடியாக இருக்குது. இது குழம்புக்கு தேவையான மிளகாப்பொடி, மல்லிப்பொடி இதெல்லாம் தேவையான அளவு போட்டு கரைச்சி ரெடியாக இருக்குது. இது புளி ஊற வச்சு ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் எண்ணெய் வந்து மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் வெந்தயத்தை போட்டாச்சு. வெந்தயத்தை போட்டதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், நறுக்கி வச்ச தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதை போட்டு அப்படியே வதக்க வேண்டியதான். நல்லா இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் வந்து நல்லா பச்சை வடை வராமல், அதாவது பச்சை ஸ்மெல் வராமல் நல்லா போட்டு வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வெண்ணிறமாக வர்ற அளவுக்கு மொத்தமே போட்டாச்சு. எல்லாத்தையும் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் மூணையும் ஒன்றா போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில், இது நம்ம வந்து அடுப்பு வந்து இது வந்து சூட்டு அடுப்புன்னு சொல்லுவாங்க, விறகு அடுப்பு தான். இதில் வந்து சமைக்கிறோம். கிராமத்தில் வந்து இது மாதிரி சமைப்பாங்க. ஐயர மீன் குட்டிக்க போன ஆத்துல ஒரு அறா மீன் மாட்டிக்குச்சு சேத்துல, கல்யாணத்தை சொல்லி புட்ட நேருல அவ கை போடுச்சு. என்னுடைய நாயகனே ஊர்வலங்கும் நல்லவனே உன்னுடைய அன்பு தந்த எனக்கென வந்த தேவதை சரி அல்லவா ஜூம் பண்ணிவிட்டேன்.